அண்மை செய்தி. தாவேகாவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தாவேகாவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்பது கட்சித் தாவல் தடை சட்டத்தை நீர்த்து போக செய்யும் என்று மனுதாரர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க மனுவை விசாரித்து முடிவெடுக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கட்சித் தாவல் ராஜினாமா காரணமாக அடுத்தடுத்து தேர்தல்கள் நடத்த வேண்டியுள்ளதால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது என்று மனுதாரர் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகாவின் குதிரை பேரத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, இது தொடர்பான விவரம் என்ன? தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து 108 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பின் போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்களுக்கு எதிராக கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில மதுராந்தகம் எம்எல்ஏ மரகத குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார்கள். அவர்களின் ராஜினாமா கடிதங்களை அன்றைய தினமே சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதாகவும் இது குறித்து அறிவிப்பு அரசிதழில் வெளியிட்டப்பட்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருந்தபோது அந்த அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்குல தகுதி நீக்க நடவடிக்கைகள்ல நிலுவையில் உள்ள போது அதனை தவிர்க்கும் வகையில எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். இன்ற அரசியல் சாசன கேள்வி எழுந்துள்ளதாகவும் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் உள்ள போது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டது கட்சித் தாவல் தடை சட்டத்தையும் மக்கள் தீர்ப்பையும் நீர்த்து போக செய்யும் வகையில உள்ளது என்றும், கட்சித் தாவல் ராஜினாமா காரணமாக அடுத்த தேர்தல் நடத்த வேண்டியுள்ளதால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது எனவும் மனுவிலே தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்களை தகுநீக்க செய்ய கோரி மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவிலே கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த வழக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்றதை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.